அண்ணா வணக்கம் வணக்கம். நான் நாஞ்சில் கோலப்பன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே நல்லா இருக்கண்ணே நல்லா இருக்கண்ணே. அண்ணே என்னண்ணே இப்படி கட்சி நிலவரம் இப்படி போகுது, அண்ணன்லாம் நீங்களே இப்படி பேசுறீங்களண்ணே? என்ன பண்றது? என்னண்ணே கட்சி நமக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுலாண்ணே. தலைவர் காலத்துல இருந்தே கஷ்டப்பட்டு இருக்கோம். தொண்டர்களை யாருமே பார்க்கலையாண்ணே, எல்லாமே தலைவர்களை தானே பார்க்குறாங்க. அதுதான் இந்த கோடீஸ்வரனுக்கு கையில கட்சியா, அந்த கோடீஸ்வரன் கையில கட்சியான்னு போகுது இல்லண்ணே. அதாவது இன்னைக்கு தொண்டர்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்கவே இல்லைண்ணே. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ உங்க இந்த வியூக டிவியில பார்த்தேன், இந்த நியூஸ் 7ல நீங்களும் பேட்டி கொடுக்குறீங்க. அப்படியே இந்த கட்சி சேருமா சேராதா இல்லைன்னா இப்படியே போயிருமாங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள போகுது. ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணுமே ஆகாதுன்னா பிரிஞ்சு போன மாதிரி ஆகி போகுதுலானே. ஒரு பாதிப்பு வராது. காரணம் என்னன்னா, தொண்டர்கள்லாம் ரெட்டால பின்னாலதான் இருக்காங்க. தலைவர்கள் பணத்து பக்கம் நிக்கிறாங்க. அவங்க பணத்தை பாதுகாக்க டெல்லியை பிடிச்சிக்கிட்டு ஆடுறாங்க, போட்டி போட்டுக்கிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. நான் 100% உண்மையான விஷயத்த சொன்னீங்கண்ணே. தங்கமணியும் இப்ப மு.க. ஸ்டாலினை கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ அப்படி அது வேற ஆயிட்டா? இப்ப தங்கமணி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவரும் ஸ்டாலின் ஓடுறாரு. இது வேற நடக்க ஆரம்பிச்சு. அது நிறைய அதே மாதிரி கே.பி. முனுசாமியும் இப்ப ஸ்டாலினை திட்டத்தை நிறுத்திட்டாரு. ஆமா, கே.பி. முனுசாமி பாத்தீங்கன்னா ஸ்டாலின். ஆமா ஆமா, அது ஏன்னா அந்த பெட்ரோல் பங்கு வாங்கியிருக்காருன்னு. அந்த பெட்ரோல் பங்கு இன்னைக்கு ஒரு லைசன்ஸ் குவாரி எக்ஸ்போர்ட்ல ஒரு மாசத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. துரைமுருகனை பிடிச்சி வாங்கிட்டாரு கே.பி. முனுசாமி. பாத்தீங்களா? துரைமுருகன் தான் அந்த மந்திரி. அதனால அவரும் இப்ப அவங்க திட்டத்தை நிறுத்திட்டாரு. பாருங்க, எல்லாம் கொள்ளையடிச்சு கோடீஸ்வரனா பணத்தை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஆடுறானுங்க. தொண்டை தடுமாறுறோம். உண்மையில எனக்கு கண்ணீர் வருதுண்ணே. கட்சியை பார்க்கும்போது ரொம்ப கண்ணீரா இருக்குண்ணே, வேதனையோட இருக்குண்ணே. ஒரு பதவி கூட நம்ம வாங்கினது கிடையாது, உங்களுக்கே தெரியும், கஷ்டப்பட்டோம். ஆனா இந்த தர்மயுத்தத்துல அவரு கே.பி. முனுசாமி நல்லா வாழ்ந்துட்டாருண்ணே. அந்த அவரை உங்களுக்கே தெரியும்லானே, கே.பி. முனுசாமியை ஒதுக்கி வச்சிருந்தாங்க அம்மா, உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அந்த கே.பி. முனுசாமி இன்னைக்கு எத்தனை கோடி சம்பாதிச்சாச்சு பாருங்க. அவன் நக்சலைட்டா இருந்தான். ஆமா கண்டிப்பாண்ணே, 100%. அந்த தேவாரம் டிஜிபி நக்சலைட்டோட தொடர்பு கே.பி. முனுசாமிக்கு இருக்குன்னு சொன்னதுனால அம்மா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. தலைவர் காலத்திலே ஒதுக்கி இருந்தாங்கண்ணே. ஆமா, தலைவரே ஒதுக்கி இருந்தாங்க. தலைவரே ஒதுக்கிட்டார்ல. அவரு தேவாரம் வால்டர் ஐயா இருக்கும்போது இவரோட அப்பமே தலைவரை தூக்கி ஒதுக்கிட்டாரு. அம்மா கிட்ட திரும்பி பணியோட வந்தாரு, சேர்த்தாங்க. திரும்பி இந்த எம்பி தேர்தலோட ஓரம் கட்டி விட்டாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை கோடிக்கு சம்பாதிச்சாச்சுன்னு. அவர்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்குக்கு அது இது ஆவின் இடத்துல எப்படி இந்த திமுக காரங்க கொடுக்குறாங்க. 20 வருஷம் கான்ட்ராக்ட்னு. ஆனா நடிச்சுக்கிட்டு ஆனா ஸ்டாலின் தயவுக்காக திமுகவை திட்டுறது கிடையாது. நம்ம அண்ணாமலை பிஜேபி அவதான் திட்டுறான். அவர் தான் இன்னைக்கு 2வது கட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அண்ணாமலை தான் இன்னைக்கு 2வது கட்டத்துல உட்கார்ந்து இருந்து பேசுற மாதிரி இருக்கு. நடக்குது. நம்ம ஆளுங்க பூரா கோடியா கொள்ளடிச்ச உடனே அந்த ஈட்டியில குத்துவா ஸ்டாலின்ட்டு வாய மூடிக்கிட்டு இருக்காங்க. திமுக யாரும் எடப்பாடிக்கு கொஞ்சம் ஆதரவுக்காரன். எடப்பாடி மட்டும் என்னன்னாலும் பரவாயில்ல, மம்தா பேர் வச்ச மாதிரி ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு ஸ்டாலின் கொஞ்சம் திட்டுறாரு. எடப்பாடியினுடைய மருமை என்ன பேர், அவனுடைய சம்மந்தி பேர்லயும் ஸ்டாலின் ஒரு கேஸ போட்டான். யாரோட? எடப்பாடி மருமம் பேர்லயா? சம்மந்தி பேர்லயா? சரி சரி. அது ஒரு கேஸ் ஏற்கனவே இருக்கலான்னு, இந்த 2000 ரூபாய் கேஸ்ன்னு ஏதோ ஒண்ணு. அது ஏற்கனவே பிஜேபி போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கா, அமலாக்க பிரிவுல, அமலாக்கத்துறையில போட்ட கேஸ். ஆமா, அது இந்த 2000 ரூபாய் கேஸ் பிஜேபி காரங்க போட்டிருக்காங்க அந்த டைம்ல, அமலாக்க பிரிவு. ஆமாண்ணே. எப்படிங்க கட்சியை நடத்துவாங்கன்னு தெரியல. இப்படி போய் எங்கனே விடுறதுக்கு ஒண்ணுமே ஓடல. நம்ம இப்போ ஒன்லி கிடையாது, நம்ம வாழ்ல பேசாம அமைதியா இருக்கிறோம். இங்க எல்லாம் இப்ப எங்க மாவட்டத்துல எல்லாம் பணத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் விலைக்கு வாங்கியாச்சு. ஒன்னும் சொல்ல முடியல. பார்க்கும்போது யாருன்னே தெரியாதுண்ணே, கட்சிக்கு யாருன்னே தெரியாதுண்ணே. இந்த மாவட்ட செயலாளருக்குலாம் பணம் கொடுக்க வேண்டியதே இல்லைங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் குறைஞ்சது 100 கோடி 200 கோடி இல்லாத மாவட்ட செயலாளர்
பாருங்க அந்த மாதிரி காலத்துல மாவட்ட செயலாளருக்கு கமிஷன் 1.5% தான். இப்ப மாவட்ட செயலருக்கு மாவட்ட தலைவர் 14% அவனுங்களே எடுத்துக்கிட்டு அவனுங்க வேண்டியவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். பாருங்க ஒரு மாவட்ட செயலாட்டி 100 கோடி ரூபா இருந்துச்சுன்னா என்ன ஆச்சு? தலைமை கழகத்துக்கு எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லை மாவட்ட செயலாளர். இப்போ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் எல்லாருமே இப்ப இவர் பின்னாடி எடப்பாடியார்னு போக தொடங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பின்னால போனாதானே அந்த சம்பாதனை பாதுகாத்து இருக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எங்க மாவட்டத்துல எல்லாம் ஒருத்தருமே அந்த ஒரு இணை துணை போட்டிருக்காங்க, பகுதி போட்டிருக்காங்க. அதாவது முக்கியமான ஆளே கிடையாதுண்ணே. கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத தளவாய் சுந்தரம் ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்து டோட்டலா அதை முடிச்சுட்டாரு, அவரே வச்சுக்கிட்டாரு. தளவாய் சுந்தரம் தான் இந்தியாவிலே பெரிய புரோக்கர். அது அன்னைக்கே சொல்லியிருக்கேங்க, எனக்கு அது நல்ல தெரியும். ஆனா இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம் வெளியில வந்து பேட்டி கொடுத்தது வந்து ஜெயக்குமார் இருக்கிறது எல்லாரும் சொல்றாங்க. ஆனா கிடையாது, தளவாய் சுந்தரம் தான் பாண்டே கிட்ட வந்து பேட்டியை கொடுத்து ஒத்த தலைமை வேணும், எடப்பாடி வேணும்னு சொல்லி அந்த பிரச்சனையை கிளப்பி விட்டு பிரச்சனையை பூதகரமா வெடிக்க வச்சு போட்டாங்க. இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க உட்கார்ந்து இருந்து பேசி முடிக்கிற மேட்டரை எவ்வளவு பூதகரமா ஆக்கி கொண்டு வந்து விட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கு. தெரியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது சார். பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் முடிவு கட்சி. இல்ல அண்ணன் நீங்க மூத்தவங்க, நான் கேட்கறேன் தப்பா நினைக்காங்கண்ணே. அதாவது CV சண்முகம் சொல்லாரு பொதுக்குழு, அதாவது கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லாதுன்னு சொல்றாங்கண்ணே. அப்போ அவங்க மூலமா தேர்ந்தெடுத்த இந்த பொதுக்குழு உறுப்பினர் எப்படின்னு செல்லுபடி ஆகும்? அது விதி 20 உட்பிரிவு இன்னொரு உட்பிரிவு 7ல அந்த அதிகாரம் இருக்கு. அது அவைத்தலைவர் ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு மட்டும்தான் அந்த இது பொருந்தும். மற்றவங்களுக்கு யாருக்குமே பொருந்தாது. இது இந்த தேர்ந்தெடுத்தது இதாகாதுங்கிறாங்களா? ஆமா, இந்த தேர்ந்தெடுத்தது அடிப்படை உறுப்பினர்கள் தேர்வு இது 2க்கு தான் பொருந்தும். அடிப்படை உறுப்பினர் இந்த 2 பேருக்கு தானே. நான் கேட்கறது வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க, செல்லாது, அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. ஏன்னா சட்டம் 20 விதி உட்பிரிவு 7ல அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒருங்கிணைப்பாளரோ அல்லது இணை ஒருங்கிணைப்பாளரோ அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அடுத்து நடக்கிற பொதுக்குழுன்னு பின்னேற்பு வாங்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. சரி, அதைத்தான் இவன் CV சண்முகம் நான் வந்து தீர்மானங்களை படிக்க போறேன். நான் படிக்கிறதுக்கு முன்ன போய் மைகிட்டு போய் நாய் கத்துற மாதிரி கத்துறான், ரத்து ரத்து ரத்து. அதுதான் அங்கதான் தப்பு பண்ணாரு. அது தீர்மானத்தை ஒரு சீரியர் நீங்க அந்த டாபிக் எடுத்துங்க, கரெக்டா எடுத்துங்க. நாங்க பாத்துட்டு இருந்தோம் லைவ்ல. ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்கன்னு சொல்லணும். அவர் 2 பேரும் போய் அவனும் KP முனுசாமி ரத்து 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 ரத்துன்னா சொல்லிய முடிச்சிட்டாங்க. அதனாலதான் கோர்ட்ல ஸ்டே வாங்கினது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. இல்ல அன்னைக்கு அந்த பொதுக்குழு டீசெண்டா நடத்தி நீங்க அதை வந்து முறைப்படியாவது கொண்டு போயிருந்தா கூட அது வந்து அவரு OPS வந்தாரு, ஒரு எடப்பாடி வந்தாரு, உட்கார்ந்து இருந்து வச்சு அங்கேயாவது ஒரு தீர்மானத்தை போட்டு சரி பண்ணி விட்டுட்டு போயிருக்கலாம். எடப்பாடி சரியா இருந்தாருங்க. அப்படியா? சமாதானப்படுத்திடலான்ட்டு. அவர்கிட்ட MLAங்க அந்த அளவுக்கு இல்ல. எல்லா மாவட்ட செயலர் MLA கொள்ளையடிக்கிறது கூப்பிட்டாரு பாருங்க இந்த 4 வருஷமா. ஆமா, அவரு முதுகுலயே இப்ப குத்திட்டானுங்க. யாரு முதுகுல? எடப்பாடி முதுகுலயே. அங்க அவரு எடப்பாடிக்கு சாதகம் இல்லையா அவங்க? அதனாலதான் எடப்பாடி வந்து அவங்க சொல்றதுக்குதான் தலையாட்டுறாரு. CV சண்முகம் என் பையனை விட 4 வயசு இளையவன். அவங்க அப்பனும் நானும் கிளாஸ்மேட்டுங்க சார், லா படிச்சதுல. சரி சரி. பகல்லையே குடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவன் கையில வந்து 19 MLA படையாட்சிங்க வன்னியர்கள். அந்த ஜாதி அடிப்படையில MLA இருக்கிறதுனால அவங்க பின்னால தொங்குறாங்க. பொங்கு விழால கவுண்டர்கள் இருக்காங்க. பொங்கு நாட்டு கவுண்டர்கள் உள்ள 42 MLA இருக்காங்க 6 மாவட்டத்துல மொத்தம். சரி சரி சரி. 42 பேர்ல எடப்பாடி கையில 9 பேர் தான்.
வெறும் 9 பேர் தான் இருக்காங்க. மீதி எல்லாம் காசை கொடுத்து அதை கொடுத்து கான்ட்ராக்ட் வேலை கொடுத்து வேலுமணி தங்கமணி அவனுங்க கையில வச்சிருக்காங்க. கரெக்ட். 2 பேரும் திருக்கு பசங்க. அந்த எடப்பாடிக்கு வேற வழியே இல்லை. என்கிட்ட வந்து வேணும், முதலமைச்சர் வேணுங்கிற ஒரே இதுக்காக இந்த எடப்பாடி, வேலுமணி, KP முனுசாமி, CV சண்முகம் எல்லா நாய்களையும் கையில சிக்கிக்கிட்டு அந்த ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு KP முனுசாமியும் அவரே கூட ஒற்றை தலைமைக்கு வரலாம். அப்படி ஒரு முயற்சி கூட நடந்தது. அப்பா அதுக்குதான் இந்த விளையாட்டை காட்டுறாரு. எம்எல்ஏங்க ஆதரவை வச்சுதானே எதிர்காலம். ஆமா, அது காரணம் எம்எல்ஏங்களை கூட்டுறா முன்னா வந்து அவங்க லஞ்சம் நாளைக்கு இது 1% மேல எம்எல்ஏக்கு போகாது. 5% 6% எம்எல்ஏக்கு போகுது. நாளைக்கு இதே எடப்பாடியோட கவுக்கு அவங்க தயாராகியாச்சு. பெரிய இப்படி குறிப்பு ஜாதி அடிப்படையில் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு. அதனால இந்த கொள்கைகள் எல்லாத்தையும் காத்துல விட்டு அடிச்சுட்டு நம்ம பதவியை பாதுகாத்தா போதுமா இவர் ஓடிட்டு இருக்காரு முட்டாள்தனமா எடப்பாடி. யாருமே கட்சிக்கு விசுவாசம் இல்லை, அம்மாவுக்கு விசுவாசம் இல்லை, தலைவருக்கு விசுவாசம் இல்லை. தொண்டர்களோட நிலைமை என்னன்னு ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு. ஆகாது. எம்ஜிஆர் ஆவி எல்லாரையும் காப்பாத்து. நான் உண்மையிலே சொல்றேனே, தலைவரோட ஆன்மாவும் அம்மாவோட ஆன்மாவும் தான் இன்னைக்கு தொண்டர்களை காப்பாற்றணும். செதஞ்சு உடஞ்சு போய் நிக்கிறோம். திருட்டு கும்பல்ல இருந்து காப்பாற்றணும். அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து பேசலாம், நம்ம பிறகு பேசுவோம். வேற அப்படியாண்ணா சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.